கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ கூட நம்ம ஒரு பாடல் பாடி தேவனை ஆராதிப்போமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தரப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக மரித்த தேவனப்பா. ஆண்டவரே, காணாம போன ஆடுகளாகிய எங்களை நீர் தேடி வந்த தேவன் தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் வாங்கப்பா, எங்க கூட வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது ராஜா. ஏசப்பா, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வர்றீங்களே ஏசப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின தேவன், இன்றும் எங்களோடு நீர் வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் அருகில வந்து எங்களை தேற்றி அரவணைக்கிற தெய்வமே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஒரு தாயை போல நாங்கள் கண்ணீர் சிந்தி உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தாங்குகிறீரே, அரவணைக்கிறீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, ஒரு தந்தையை போல எங்களை நீர் சுமந்து செல்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்திக்கிறப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் உமக்கு போதாதப்பா. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஏசப்பா அந்த அண்ணாள் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே அப்பா, அவள் எவ்வளவோ நிந்தனைகள் அவமானங்களை சகித்த போதும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து என்னைக்கு உம்முடைய பாதத்துல வந்து தன் ஆண்டவரே இருதயத்தை ஊற்றினாலோ அன்று அவளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்ததே ஏசப்பா. ஆமேன் ஆண்டவரே, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையின் தேவன் கொடுத்தீரே, அது போல இதை பார்க்கிற ஒவ்வொரும் யாராவது கண்ணீரோடு காணப்பட்டால் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல வாங்க. அவரே நமக்கு தஞ்சம். இருளான வாழ்க்கையில அவர் நமக்கு வெளிச்சமாய் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆமே, நம்ம காணாமல் போய் நம்ம வழி தப்பி நம்ம போன நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம அவருடைய சமூகத்துல வந்து நீங்க கேட்கும் போது உங்களுடைய என்ன காரியமா இருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் அவருடைய சமூகத்துல அந்நாள் வந்து அழுது ஜெபித்த போது அவளுடைய சிறையிருப்பு மாறியதே, அவளுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறியதே. அதே போல் அவருடைய சமூகத்தில் வாங்க, வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அவரை பாடி துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய இருதயத்துல ஒரு புது சந்தோஷம் உண்டாகும். உங்களை ஆறுதல் அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சொல்லுவோமா, என் கூடவே நீங்க இருங்க ஏசப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா, எங்க பக்கத்துல இருங்கப்பா சொல்லி ஒவ்வொருவரும் கேட்போமா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென். அவர் இருளான வாழ்க்கையில வெளிச்சம் தருகிற தேவனாயிருக்கிறார். நம்ம கேட்போமா, ஏசப்பா ஒளியா எங்களுடைய வாழ்க்கையில வாங்கப்பா, என் நண்பனா வாங்கன்னு சொல்லி கேட்போமா. வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்து நேரத்தினில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தினில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்து, ஆமென். நம்ம கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் நமக்கு தாயுமாய் அவர் இருக்கிறார். நம்ம கவலைப்படும் போதெல்லாம் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். நம்ம காயம் படும் போது அவர் நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய அம்மா அப்பா எல்லாமே அவர் தான். சொல்லுவோமா, கண்ணீர் சிந்து நேரத்தினில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தினில் தகப்பனானிரே.
கண்ணீர் சிந்து நேரத்தீனில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தீனில் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. நீர் இல்லாம நான் வாழ முடியாது. நீர் இல்லாம நான் வாழ முடியாது. ஆமேனப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க ஒரு நாள் கூட வாழ முடியாதப்பா. இன்று நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. ஆண்டவரே, எத்தனை பேருக்கோ கிடைக்கல இந்த பாக்கியமான எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க டாடி. அப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். Students, how are you? I hope you all are fine, doing good, right? Okay, நிறைய காரியங்களை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு டோன்ட்ஸ் ஆஸ்பெக்ட் தான் பார்க்க போகிறோம். டோன்ட் மிஸ்லீட் அதர்ஸ். ஓகே, அதுதான் இன்னையோட டிப்ஸோட டாபிக். யாரையும் நம்ம வழி தப்புவதற்கு காரணமாக இருந்துடக்கூடாது. எப்போவுமே நீங்கள் வழி தப்பி நடந்துடாதீங்க அப்படிங்கிற ஆலோசனையை நிறைய நீங்கள் கேட்பீங்க. அந்த காரியங்களை திரும்ப திரும்ப கேட்டு எச்சரிப்பாக நடக்க பழகி கொண்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் நம்ம சக மனிதர்களோட நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, நாமளும் மற்றவங்களுக்கு இடரலாக எந்த விஷயத்துலையும் இருந்துராதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிளில் நீதிமொழிகள் 28:10 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28 verse 10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பாருங்க, ஒரு மோசமான ஸ்பாவம் உள்ளவங்க தான் நல்லவங்களை வழி விலக பண்ணுவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? அவங்களுக்கு குழிகளை வெட்டுகிறது, பொல்லாத வழிகளிலே நடத்துகிறது, அவங்கள டைவர்ட் பண்ணுறது, அவங்கள ஃபோக்கஸ்டாக போக விடாமல் பண்ணுறது. இது உங்கள் ஏஜில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? கிளாஸில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இங்கேருந்து அங்கே ஏதாவது ஒரு சிக்னல் பண்ணுறது, டீச்சர்ஸ் நடத்த விடாதபடி கத்துறது, இது எல்லாமே யாருக்கு பாதிப்பாக முடியும் தெரியுமா? உன் மேலே உள்ள நல்ல பெயரை நீயே கெடுத்துக்கொள்வ. இன்னொன்று, உன்னுடைய தோழியோ நண்பனோ அவர்களை படிக்க விடாதபடி கெடுக்கிறதுனால உன்னுடைய படிப்பு நற்பெயர் ரெண்டுமே பாதிக்கப்படும். அதில் போட்டிருக்கு பார்த்தியா அந்த வசனத்தில், தான் வெட்டின குழியில் தானே விழுவான். எப்போவுமே நன்மை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம அதில் மாறுதரமாக தீமையான காரியங்களை மற்றவர்களுக்கு யோசித்தா அதை யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கே தான் அது சேரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தாட்ஸில் அது வரும்போதே, நான் விளையாடணும், இந்த பீரியடை வேஸ்ட் பண்ணணும், எதையாவது கிறுக்கிட்டு இருக்கணும், கவனிக்காமல் இருக்கணும், இல்லை யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணணும், டீச்சர்ஸ் நடத்தும்போது கத்தணும், அல்லது ஏதாவது ஒரு சவுண்ட் விடணும், பின்னாடி இருந்து ஏதாவது ஒன்று செஞ்சு எல்லாரோட அட்டென்ஷனையும் என் பக்கம் திருப்பணும், இப்படிலாம் கான்செப்ட் உன் பிரெயினில் தோணும் போதே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு செல்ஃப் கண்ட்ரோல்டாக என்ன செய்யணும்? அட்டென்டிவாக கிளாஸை கவனிக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் உன்னை நம்பி அனுப்புகிறாங்க, அந்த பொறுப்புணர்ச்சியோடு நீ என்ன செய்யணும்? ஸ்கூல் ஹவர்ஸில் முழுவதும் உன் கவனத்தை செலுத்தினா தான் அவங்க சொல்கிற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நீ நோட் பண்ண முடியும். முக்கியமான காரியங்களை குறித்து வைக்க முடியும். திருப்பி படிக்கும்போது திரும்பி பார்க்க முடியும். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் பிள்ளைங்க எவ்வளோ அமைதியாக இன்றைக்கி கிளாஸில் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஆயத்தத்தோடு வந்த எல்லா காரியங்களையும் உன்கிட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி முழு நிறைவோடு உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போக முடியும்.
ஸோ இந்த விதத்தில் நீ டீச்சர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற, உன்னுடைய பெயரையும் நல்ல கல்வியையும் நீ காத்துக்கொள்ள முடியும். சரியா? ஸோ இந்த டிப்ஸின் படி ஹியர் ஆஃப்டர் நெவர் எவர் ட்ரை டு மிஸ்லீட் எனி ஒன். You also don't fall into anybody's misleading. Okay? May God bless you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த ஸ்டூடெண்ட் டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கண்மணி பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் நம்மளை வழிநடத்திட்டு வருகிறார். அந்த தேவனுக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபித்து விட்டு அவனுடைய வார்த்தையை கேட்போமா? அன்புள்ள இயேசப்பா, நீ தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. உண்மையாகவே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. எங்களை இந்த நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கீங்க சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இப்போதும் ஆண்டவரே நீர் எங்கள் கூட பேசுங்கப்பா. எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. எங்கள் இருதயங்களின் நுனித்தோள்கள் ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட ஒவ்வொரு திட்டத்தோட ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறாரு, அப்படி தானே? யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க நான் எதுக்குமே பயன் இல்லாதவன், நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒவ்வொருவரையும் அழகாய் பார்த்து பார்த்து நேர்த்தியாய் படைத்த தேவன். ஒரு அண்ணன் கூட பாடியிருப்பாங்க பாட்டு. அவர் எதையுமே பயனற்ற பொருளாக படைக்க மாட்டார், படைச்ச எல்லாத்தையும் அவர் நேர்த்தியாக படைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த அண்ணனால சரியாக பேச முடியாது, ஆனால் அழகாக பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த அண்ணன் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. தேவன் பயனற்ற எதையுமே படைக்க மாட்டார்னு. அந்த பாட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு பயனுள்ள பொருளாய் படைத்திருக்கிறார். ஒரு வேல்யூபிள் திங்ஸாக ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பவும் கூட நம்ம வாசிக்கிறேன் 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதில் நான் பேச போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு வசனம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நம்ம பிறந்த கிராமத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை நம்ம இந்தியாவில் % கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2% தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. பாருங்களேன், அந்த 2%லையும் ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் தான். அந்த நேசிக்கிற லிஸ்ட்டில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே பெரிய ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்வதற்கு உங்கள்கிட்டயோ என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தகுதியும் இல்லைங்க. நம்ம ஆண்டவர் நேசிக்கக்கூடிய எந்த தகுதியும் நம்மகிட்ட இல்லாத போது அவர் வேதனைப்படுத்தின காரியங்கள் தான் நம்ம அதிகமாக செஞ்சுருப்போம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். உண்மையாய் அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுனால ஆபிரகாமை அழைச்சாரு. ஆபிரகாமை அழைத்து அவங்கள பெரிய ஒரு ஜாதியாக்கி இன்னைக்கு நமக்கு ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாமை வச்சிருக்கிறாரு. அதே போலதான் ஒன்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள நீ மட்டும்தான் விசேஷமானவள். ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னைய ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைத்திருக்கிறார். தம்பி, உன்னைய ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைத்திருக்கிறார். உன் கைரேகையை போல உலகத்துல யாருக்குமே கைரேகை கிடையாது. உன் கண்ணுல இருக்கிற அந்த கருவிலியை போல அந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. உன் குரல் ஒரு யூனிக், உன்னுடைய பார்வை ஒரு யூனிக், நீ நடக்கிறது ஒரு யூனிக். ஆண்டவர் நம்மளை யூனிக்கா படைச்சிருக்கிறார். தேவன் உலகத்திலிருந்து நான் உங்களை ஒவ்வொருத்தரையும்
வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம பல நேரங்களில் உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் என்ன செய்கிறாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நம்மளை தனியாக காட்டிக்கிட்டா நம்மளை ஒரு கோழைன்னு சொல்லுவாங்க, அல்லது இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இவ வந்து எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்றக்காக நீங்கள் உலகத்தோடு ஒத்து போயிடுறீங்க, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். ஒருவேளை நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க, நம்ம கூட வேலை பார்க்குற பிள்ளைங்க சினிமா பார்க்குறவங்களா இருக்கலாம், அல்லது அவங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அப்போ உங்களை சினிமா பார்க்க கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நான் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்றதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அடுத்து அவங்க உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிருவாங்க, இந்த பிள்ளை சினிமா பார்க்க மாட்டா, இந்த பிள்ளை நம்ம கூட தப்பான காரியங்களுக்கு எதுக்குமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அப்படி இல்லாதபடிக்கு என்னை ஏதாவது நினச்சிக்கிருவாங்க, என்னை அப்படி பேசிடுவாங்க, இப்படி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ அவங்க கூட ஒத்து போன அப்படின்னு சொன்னால், உன்னை படைச்ச ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்கியா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது உன்னைய பிரித்தெடுத்து அவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி உன் மேலே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை, பெரிய ஒரு திட்டத்தை வைத்து உன்னை தாயின் கருவில் அழியாமல் பாதுகாத்து, சிதையாமல் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் அவர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். இதில் நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மையாகவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கூட நம்ம கிராமத்தில் பிறந்த பிள்ளைங்களா இருக்கலாம், கை கால் நடக்க முடியாதவங்க இருப்பாங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பாங்க. நம்ம ரோட்டோரத்தில் பார்க்குறோம். நம்மளை மாதிரி அந்த பிள்ளைங்களும் வாலிப பிள்ளைங்களா இருப்பாங்க. நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் அழகாக வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கொடுக்கப்படலை. அவங்க ரோட்டோரத்தில் படுத்து எந்திக்கிறாங்க, யாராவது கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பற்றி உனக்கு 3 நேரமும் ஆகாரத்தை தர்றாரு. உன்னை நல்ல ஒரு காலேஜில் உனக்கு விருப்பமான கோர்ஸ் எடுத்து ஆண்டவர் படிக்க வைக்கிறாரு. உனக்கு நீ எதிர்பார்த்த வேலையை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாம உன் ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைக்க முடியும்? பார்த்தியா? உண்மையா இன்னைக்கு நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பியே, தங்கையே, நீ இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. ஒருவேளை அவங்க உலக ஞானத்தில் அவங்க தேறினவங்களா இருக்கலாம், அவங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம். ஆனால் நீ பைபிளை மட்டும் வாசினா போதும், ஆண்டவர் உனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை ஆண்டவர் கற்றுத்தருவார். எந்த இடத்துல நீ எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றத கற்றுத்தருவார். நீ பெருசா உலகத்தின் காரியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நேரத்தை செலவழிச்சு அதுல உன்னுடைய டைமை நீ வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஆண்டவரை நீ உன்னுடைய வலது பரிசத்துல வச்சுட்டு ஆண்டவருடைய வழியில அவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை மட்டும் நீ செஞ்சா போதும். நீ பெருசா நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுக்காம, சர்ச்சுக்கு போக வேண்டிய நேரத்துல சர்ச்சுக்கு போகாம, ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் இன்னைக்கு ஃபுல்லா படிச்சாதான் நாளைக்கு முதல் ரேங்க் எடுக்க முடியும், முதல் மார்க் எடுக்க முடியும், நான் அந்த வைவாவை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சர்ச்சுக்கு கூட போகாம படிச்சு பாரு, நீ எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கத்தை நீ அறிந்து அவருக்கு நீ முதலிடம் கொடுத்து ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போய் பைபிள் வாசித்து ஜெபித்துட்டு உன் வேலையை நீ பார்த்து பாரு. நீ எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான மதிப்பெண்களை தேவன் உனக்கு தருவார். நீ செய்து முடிக்க வேண்டிய வேலையை சீக்கிரமா செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் அப்படின்னா, உன் கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு உன்னுடைய சின்ன சின்ன காரியங்களை எப்படி செய்யணும் அப்படின்றத உன் கூட இருந்து ஆலோசனை சொல்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நீ யோசிக்காத, நான் உலகத்தின் காரியங்களுக்கு நோ சொன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத. ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகள், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன். ஆண்டவர் உன் நெற்றியில பரிசுத்தமான பிள்ளை அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திருக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். பைபிள்ல வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி. நம்ம இந்த உலகத்துல வேணா நம்ம நல்ல பிள்ளைங்களா நல்லவங்களா ஒரு ஆக்ட் பண்ணிடலாம். ஒரு வேளை காலேஜில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் சர்ச்சில் ஒரு மாதிரியும் நம்ம நம்முடைய வேஷங்களை மாற்றிக்கிறலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஏசப்பாவை நம்ம பார்க்க முடியும்.
பரிசுத்தமா வாழ்ந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய சாட்சியை பார்த்து, உன்னுடைய காரியங்களை பார்த்து மற்றவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். ஒரு மகன் தன்னுடைய அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை நான் வாசித்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா வந்து ஒரு சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு மரத்துக்கடியில உட்காந்து புக்கு வாசித்துட்டு இருந்தாராம். அப்ப இந்த குட்டி தம்பி அந்த மரத்துக்கடியில விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்பா புக்கு வாசித்துட்டே இருந்தவர் திடீர்னு வந்து தலையை நிமிர்ந்து பார்த்திருக்கிறாரு. அந்த பையனுக்கு மேல ஒரு 1.5 அடியில மரத்துல இருந்து ஒரு பாம்பு இப்படி தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் இதை பார்த்த உடனே தன்னுடைய மகன்கிட்ட, மகனை படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த பையன் வந்து சட்டுன்னு படுத்துக்கிட்டான். படுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ அப்படியே படுத்துட்டே ஊந்து நகர்ந்து வா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தம்பி என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்படியே படுத்துக்கிட்டே இந்த நகழுவோம்ல அதே மாதிரி நகர்ந்து முன்னாடி போயிருக்கான். அப்போ அந்த பாம்பை விட்டு கடந்த உடனேயே அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், தம்பி எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவனு குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி போயிருக்கான். போய் அப்பா கழுத்தை கட்டி சேர்ந்து பிடிச்சிட்டு, அப்பா எதுக்கு என்னை படுக்க சொன்னீங்க, எதுக்கு என்னை ஊந்து வர சொன்னீங்க, எதுக்கு என்னை ஓடி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திரும்பி பாறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்களாம். அங்கே பார்த்தா ஒரு நல்ல பாம்பு, அது விஷம் நிறைஞ்ச பாம்புன்னு சொல்லுவாங்க. அது அவன் விளையாண்டுக்கு இருந்த அந்த இடத்துக்கு நேர அப்படி 1 அடிக்கு மேலே தொங்கிட்டு இருந்திருக்கு. ஒருவேளை அவன் அப்பா சொன்னதை கேட்காம, ஏன்பா என்னை படுக்க சொல்றீங்க, ஏன்பா என்னை இப்படி செய்யறீங்க அப்படி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அன்னைக்கு அந்த பாம்பு கடிச்சிருக்கும். ஆனா அவன் அப்பா சொன்னதுக்கு அப்படியே ஒரு கீழ்ப்படிஞ்சதுனால அன்னைக்கு அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ வந்து கீழ்ப்படிஞ்ச ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்க அப்படின்னா மட்டும் போதும். அவர் உன்னைய எந்த இடத்துல உயர்த்தி வைத்து அழகு பார்க்கணுமோ, உன்னை எந்த இடத்துல வச்சு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வைத்து அழகு பார்க்கிறதுக்கு அவர் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனை விட அவர் மேலான தகப்பனாய் இருக்கிறார். ஏன்னா நம்ம அந்தகாரத்தில் நின்று பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து ஆண்டவர் எத்தனை பேர் உங்க அம்மாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியிலிருந்தே ஏசப்பா தான் எனக்கு சுகத்தை தந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க அம்மா அப்பாவை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சாபம் இருந்துச்சு, நாங்க என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்தோம், அதுல இருந்து வெளியில வரவே முடியல, ஆண்டவர் தான் இந்த சாபத்துல இருந்து, இந்த அந்தகாரத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இந்த நாள்ல உங்களை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு பிள்ளையா ஆண்டவர் உன்னை வைத்திருப்பார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளையாய், அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழக்கூடிய பிள்ளையாய் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த நாள்ல ஆண்டோடைய சமூகத்துல நீ ஒரு தீர்மானம் எடுப்ப அப்படின்னு சொன்னா, நீ அடுத்து கொஞ்சம் வருடங்கள் கழித்து உன்னை வாழ்க்கையை நீ யோசித்து பார்த்த அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே நான் அன்னைக்கு எடுத்த தீர்மானம், அன்னைக்கு நான் பாவத்துக்கு நோ சொன்ன அந்த நாள் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு, இத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னு நீ சாட்சி சொல்லுவ. அதனால இந்த நேரத்துல கூட கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்துல உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கிறியா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரே, அன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் ஆண்டவரே ராஜரிகமான கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அப்பா, இந்த ஆண்டவரே இந்த சின்ன கூட்டத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கீங்க சுவாமி. இந்த வாலிப வயதுல இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே, எங்க தம்பிமார்களுக்கு, எங்க தங்கச்சிமார்களுக்கு ஆவியானவர் நீர் ஆண்டவரே அப்பா அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுங்கப்பா. அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்பதை ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. உலகத்தின் பாவங்களுக்கு ஒத்து போய்விடாதபடி உமக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தருவீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ளவர்களாய், ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு என் தேவனாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க இவர்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்க இவர்களுக்காக காரியங்களை செய்வீராக என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் தங்கள் வாழ்க்கை இந்த நேரத்துல உம்முடைய கரத்துல அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இவங்க உலகத்தின் பாவத்திற்கு ஆண்டவரே ஏசப்பா நோ சொன்னது நிமித்தம் இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகருக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக என்று கூட ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம்
பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.